அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த குழந்தை பிறந்தா பேர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுவாங்க. ஜோதிடர் அன்னைக்கு அவங்களுக்கு பேர் குறிக்கணும், கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் உங்களுடைய ராசி நட்சத்திரம் தெரிஞ்சாவே நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை உங்களுடைய பேர குழந்தைகளுக்கு நீங்களே பேர் வச்சு கொள்ளலாம். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் நட்சத்திர அடிப்படையில். இப்போ ராசி நட்சத்திரத்தை இணைத்து சொல்கிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ முதல் ராசி மேச ராசி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வினி. இப்போ மேச ராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா சு சே சோ லா. கருத்தில் கொள்ளுங்க. சு சே சோ லா. அதே போல் மேச ராசி பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா லி லு லே லோ. மேச ராசி பரணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா லி லு லே லோ. அதே போல் மேச ராசி கிருத்திகை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆ இ உ ஏ. அடுத்தது ரிஷபம், ரெண்டாவது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசியில் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் கிருத்திகை வரும், அதுக்கு அதே தான் ஆ இ உ ஏ. ரெண்டாவது ராசி ரிஷபத்தில் ரோகிணி நட்சத்திரம், அதான் ரெண்டாவது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ஓ வா வி யு. மூணாவது நட்சத்திரம் மிருகசீரிஷம் வே ஓ கா கி. கருத்தில் கொள்ளுங்க. மிருகசீரிஷத்துக்கு வே ஓ கா கி. மூணாவது ராசி மிதுன ராசி. அதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் வே லோ கா கி. மிதுன ராசிக்கு ரெண்டாவது நட்சத்திரம் பாருங்களா திருவாதிரை வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிதுன ராசி கு கா ஞா சி சா. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் கே கோ ஹா ஹி. அடுத்து நாலாவது ராசி கடகம். கடக ராசியில் முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் தான் கே கோ ஹா ஹி. கடகராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் ஹி ஹே ஹோ டா. கடகராசியில் மூணாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்யம் டி டு டே டோ. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு டி டு டே டோ. அஞ்சாவது ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. முதல் நட்சத்திரம் மகமா வரும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மா மீ மு மே. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மா மீ மு மே. சிம்ம ராசியில் ரெண்டாவது நட்சத்திரம் பூரம். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோ டா டி டூ. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மோ டா டி டூ. சிம்ம ராசியில் மூணாவது நட்சத்திரம் உத்திரம் வரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க டே டோ பா பி. உத்திரத்தில் பிறந்தவங்க டே டோ பா பி. ஆறாவது ராசி கன்னி ராசி. அதில் முதல் நட்சத்திரம் உத்திரம் வரும். அந்த ராசியில் பிறந்தவங்க டே டோ பா பி. ரெண்டாவது ராசி அஷ்டம். அதாவது கன்னியில் ரெண்டாவது நட்சத்திரம் அஷ்ட நட்சத்திரம். அதில் பிறந்தவங்க பூ ஷா நீ டா. அஷ்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூ ஷா நீ டா. கன்னி ராசியில் மூணாவது நட்சத்திரம் சித்திரை வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பே போ ரா ரி. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பே போ ரா ரி. ஏழாவது ராசி துலாம் ராசி. துலாம் ராசியில் முதல் நட்சத்திரம் சித்திரை. சித்திரையில் பிறந்தவங்க பே போ ரா ரி. ரெண்டாவது ராசி அதாவது ரெண்டாவது நட்சத்திரம் துலாமில் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரு ரே ரோ தா. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரு ரே ரோ தா. துலாம் ராசியில் மூணாவது நட்சத்திரம் விசாகம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தி து தே தோ.
விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தி து தே தோ. 8ஆம் ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிகத்தில் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அதில் பிறந்தவங்க தி து தே தோ. விருச்சிக ராசியில் 2ஆம் நட்சத்திரம் அனுசம். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நா நீ நு நே. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நா நீ நு நே. விருச்சிக ராசியில் 3வது நட்சத்திரம் வர்றது கேட்ட நட்சத்திரம். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நோ யா இ யு. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நோ யா இ யு. 9ஆம் ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியில் முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏ யோ பா பி. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஏ யோ பா பி. தனுசு ராசியில் 2வது வர நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூ தா பா டா. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பூ தா பா டா. தனுசு ராசியில் 3வது வர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பே போ ஜா ஜி. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பே போ ஜா ஜி. 10ஆம் ராசி மகர ராசி. அதில் முதல் நட்சத்திரமா உத்திராடம் தான் வரும். உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க பே போ ஜா ஜி. 2வது மகர ராசியில் 2வது நட்சத்திரம் திருவோணம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கி கு கே கோ. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கி கு கே கோ. மகர ராசியில் 3வது நட்சத்திரம் வருது அவிட்டம். அவிட்ட நட்சத்திரம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கா கி கு கே. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கா கி கு கே. 11ஆம் ராசி கும்பராசி. கும்பராசியில் முதல் நட்சத்திரம் அவிட்ட வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கா கி கு கே. 2வது நட்சத்திரம் கும்பத்தில் சதை நட்சத்திரம் வரும். கோ ஷா சி லி. கோ சதை நட்சத்திரம் பிறந்தவங்க கோ ஷா சி லி. 3ஆம் நட்சத்திரமா கும்பராசியில் புரட்டாதி நட்சத்திரம் வரும். புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ஷே ஷா தா தி. புரட்டாதியில் பிறந்தவங்க ஷே ஷா தா தி. கடைசி ராசி மீனம். மீன ராசியில் முதல் வர ராசி புரட்டாதி. அதான் புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்க ஷே ஷா தா தி. 2வது மீனத்தில் 2வது நட்சத்திரம் வர்றது உத்திராட நட்சத்திரம். அதில் பிறந்தவங்க து ஷா ஷி தா. உத்திராட நட்சத்திரம் உத்திராதில் பிறந்தவங்க மீனத்தில் து ஷா சா தா. மீன ராசியில் கடைசி நட்சத்திரம் ரேவதி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தே தோ சா சி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தே தோ சா சி. இதெல்லாம் குழந்தை பிறந்துச்சுன்னா முதல் எழுத்தா எந்த நட்சத்திரத்தில் பிறகுதோ அது அடிப்படையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள். இது ராசியை இணைச்சி சொல்லிருக்கேன், அதுதான் வித்தியாசம். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும்னா குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு இது அடிப்படையில் தான் நீங்கள் ஜோதிடர்கிட்ட போனாலும் இது அடிப்படையில் தான் அவர் பேர் குறித்து கொடுப்பாரு. அதனால் நீங்களே இந்த நட்சத்திரம் தெரிஞ்சால் போதும். அது அடிப்படையில் நீங்களே குழந்தைகளுக்கு உங்களுக்கு பிடித்த பேராக பார்த்து வைத்து கொள்ளலாம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களையும் என் முன்னோர்கள் எனக்கு அளித்த கருத்துக்களையும் நூலில் இருக்கிற சிறப்பான கருத்துக்களையும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜோதிடத்தில் ஜாதகர்களுடைய கருத்துக்களையும் பொருந்தக்கூட கருத்துக்களையும் எனக்கு தெரிந்ததை உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது சிறு துளியாச்சும் உங்களுக்கு பயன்படும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.